வணக்கம் பிக் பாஸ் சீசன் 8 இன்றைக்கி ஒரு ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆகிருக்குங்க. ஸோ நேற்று எபிசோடை பார்த்தீங்கன்னா விஜய் சேதுவியோட மைண்ட் வாய்ஸ், சாச்சனா உன்னோட ஒரு படம் நடிச்சுட்டு நான் படுற அவஸ்தை இருக்கேம்மா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, இன்றைக்கி ப்ரோமோ ஒன்றில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராயன், ராணவ் அண்டு ஜெஃப்ரி அவங்க ஃபைட் நடந்துச்சுல, ஸோ அந்த இஷ்யூவை தான் எடுத்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ அங்கிட்ட அருண்லாம் எந்திரிச்சு நிற்கிறாரு, ஜெஃப்ரி நிற்கிறாரு, நம்ம ராயன், ராணவ் 4 பேர் நிற்கிறாங்க. ஸோ என்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாரு அப்படின்னா, ராணவ்கிட்ட கேட்குறாரு, அந்த சின்ன உடம்பை பிடிச்சி நசுக்கிறமே அது தப்பாக தோணலையா அப்படின்னு ராணவ்கிட்ட கேட்குறாரு. அடுத்து ராயன்கிட்ட நம்ம ஜெஃப்ரியை ராணவ் பிடிச்ச தப்புனா நீங்கள் மஞ்சரியை பிடிச்சிங்களே அது என்ன அப்படின்னு கேட்குறாரு. பயங்கரமாக முழிக்கிறாப்புல ராயன். நெக்ஸ்ட்டு ராயன், பசர் பட்டர்லாம் அடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க? போய் அடித்து சாவடிச்சுதேன்னு போகிறீங்களே, இது என்ன கேம் சார்? நீங்கள் விளாடத்தானே வந்தீங்க, இல்லை ரவுடிசம் பண்ண வந்தீங்களா அப்படிங்கிறது மாதிரி இருக்குது அவர் கேட்டது. ஸோ கரெக்டான கேள்வி தான் அது. ஸோ ராயன் ஒரு செம ப்ரொவோக்கிங்காக இருந்தாப்புல அந்த இடத்துல ஏன்னா ஜெஃப்ரி ராயன் பொம்மை எடுத்திருப்பார். ஸோ ராயன் பொம்மை போகக்கூடாது அப்படின்னு ராணவ் அவர் ஜெஃப்ரியை பிடிச்சிருப்பார். அதனால் செம்ம டென்ஷன் ஆகி வேறு லெவலில் இருந்தார் அந்த இடத்துல. அப்படியே ரத்தம்லாம் கொதிச்சுட்டு இருந்திருக்கும் போல இருக்குது அவருக்கு. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். ஸோ கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலமையில் இருந்தார். அந்த இடத்துல ஒரு வார்த்தை வரணும் சொல்லியிருப்பார், விஜய் சேதுபதி தான் என்னை எமோஷனலாக எல்லாம் கண்ட்ரோல் பண்ண வேணாம், அவங்க எமோஷனலாக காமிச்சிடுங்க அப்படின்னு. அதுக்காக கத்தி எடுத்து குத்துறதா அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அது கண்டிப்பாக அட்ரஸ் பண்ண வேண்டியது ஒன்று, கரெக்டாக தான் அட்ரஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அதை எபிசோடில் பார்த்தா தான் தெரியும் யார் யார் என்னென்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு. அதில் ஜாக்லின் ராணவை ப்ரொவோக் பண்ணி ராணவ் ஒரு வார்த்தை ஒன்று கேட்டிருப்பார், மூடு அப்படின்னு. ஸோ அதில் பியூராக பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை வர வைக்கிறதுக்காக ஜாக்லின் பண்ண ஒரு ட்ராமா இருக்கும் பாருங்கள். எல்லாமே முடிஞ்சிருக்கும், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிட்டு காமாக இருக்கிற டயத்தில் அங்கே உட்காந்துக்கிட்டு அந்த ராணவை ப்ரொவோக் பண்ணுவாங்க. ப்ரொவோக் பண்ணணுன்னா இவன் வார்த்தையை விட்டுருவான். அப்புறம் ஒரு ட்ராமா நடக்கும் பாருங்கள், ஜாக்லினும் நம்ம சௌந்தர்யாவும் அந்த ஒரு ட்ராமா. ஸோ அப்புறம் ஜெஃப்ரி ராணவை அந்த எல்போ வச்சு மூஞ்சிலே ஒரு குத்து குத்திருப்பான். அது ஒன்று, அதையும் கேட்க வேண்டியது இருக்குது, கேட்பாரான்னு பார்ப்போம். ஏன்னா ராணுவ சொல்லியிருப்பான், நான் அவனை டைட்டாக பிடிச்சிருந்தா அவனால் மூவ் பண்ணியிருக்க கூட முடியாது. ஸோ அவனை நான் லூஸாக தான் பிடிச்சேன், அதனால தான் அவனை மூவ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக அதுதான் உண்மை. ஏன்னா ராணுவ இருக்கிற அந்த வெயிட்டுக்கும் ஹைட்டுக்கும் இருக்க பிடிச்சிருந்தானா அவன் அப்படியே எலிக்குஞ்சு மாதிரி அமைதியாக இருந்திருப்பான். அவன் பார்த்தீங்கன்னா அவன் மூஞ்சில் குத்திட்டு ஓடிருப்பான். அப்படியே நல்ல மாதிரி நடிக்கிறாங்க அந்த பையன், எல்லா சேட்டையும் பண்ணுறாங்க. சும்மா சௌந்தர்யா அந்த ஜாக்லின் குரூப்போட சுற்றிக்கிட்டு அவளை நல்ல மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த பையன். அந்த குட்டியோண்டாக இருந்துக்கிட்டு அவனுக்குள்ளே அவ்வளோ மூளை, சாச்சனாவும் அவனும் செம்ம கிரிமினலாக இருப்பாங்க போல இருக்குது. ஓகே, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இன்றைக்கி எபிசோட்.